ஆகமங்களையும் வேதங்களையெல்லாம் சாரமாக இருக்கக்கூடிய தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடிய திருமுறை சாத்திரை சிந்தனைகள் நடக்கக்கூடிய இந்த அருமையானதொரு இடத்தில் கோடைகால பயிற்சி வகுப்பு என்கின்ற வகையில் சைவ சித்தாந்த சாத்திரங்களை சிந்திப்பதற்கான கருணையை குருவருளும் திருவருளும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய எல்லாமல்ல எங்களுடைய ஞானாசிரிய பெருமக்களினுடைய திருவடிகளையும் அருட்குருநாதர் ஐயா அவர்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி நாயேனையும் ஒரு பொருளாக கருதி இங்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய சிவமடத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களின் திருவடிகளுக்கும் இந்த ஞான சிந்தனையை செவிமடுக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலிருந்தும் சிவமடத்தை சார்ந்தும் வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடி தாமரைகளுக்கும் பணிவான வணக்கங்களை உங்கள் திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம். அன்பர்களே, நாம் தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடிய சைவ சித்தாந்த சாத்திரங்களினுடைய அருமையானதொரு சிந்தனையை இன்றைய 5ஆம் நாளில் உங்களோடு சிறிது நேரம் நானும் உங்களோடு பயணிக்கப் போகின்றேன். இப்போ நாங்கள் சென்ற வகுப்பில் நீங்கள் 4 நாட்கள் இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த சிவமடத்தில் பலகாலம் பணிகள் சித்தாந்தம் திருமுறைகளை சார்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் வேறு எங்கும் சித்தாந்த சாத்திரத்திற்கு இப்படி ஒரு கூட்டம் கிடையாது. 5 நாட்கள் தங்கியிருந்து கேட்கக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் வேறு எங்கும் கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. இதில் பல பேர் சில இடங்களுக்கு வகுப்புக்கு சென்றிருப்பீர்கள். அதாவது 5 நாள் தங்கி பாடம் கேட்கின்ற வாய்ப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். திருநெல்வேலிக்கு அருகாமையில் விக்கிரமசிங்கபுரத்தில் 15 நாட்கள் கோடைகால வகுப்பு ஆண்டுதோறும் நடக்கின்றது. அங்கு சென்று பயின்று சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இன்று ஆசிரியராக உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த வகுப்பு தான் மூல காரணம். அடுத்ததாக மதுரை தியாகராசர் கல்லூரியில் பாடம் நடக்கின்றது. 7 நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கின்றது. ஈரோடு மாநகரில் சைவ சித்தாந்த சபையின் வாயிலாக வகுப்புகள் நடக்கின்றன. ஒரு 7 நாட்கள் தொடர்ச்சியாக நடக்கின்றன. இப்படி